இப்போது நம்ம அந்த குப்பையெல்லாம் வந்து ஷக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு எந்த பட்டன் ஆன் பண்ணணும்? இந்த பட்டன். ஓகே, ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக ஷக் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த குப்பையெல்லாம் இப்போ எடுக்க போகிறோம். கீழே ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டஸ்டெல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகி நிற்கும். இப்போ அது எங்கே இருக்குங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், இந்த மாதிரி ஒரு பேக்குக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகி நிற்கும் டஸ்டெல்லாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மோட்டார். இது வந்து மோட்டார். ஓ, இதை எடுத்து நம்ம டஸ்ட் எடுத்து அப்படியே தட்டிக்கிறதா? ஓகே, இது வழியாக தான் வரும். இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஓ, கீழே ஓப்பன் ஆகிருக்கா? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இது வழியாக வந்துடும். இப்போது மறுபடியும் வந்து ஃபிட் பண்ணி அதை ஷக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபிட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, தப்பாக மாற்றிச்சுன்னா அது டஸ்ட் வெளில வந்துடும். எது வெளியே வந்துடும்? அப்படியே வந்துடும். நம்ம எப்போ அந்த டியூப் வெளியே. ஓ, இந்த பேக்கை வந்து கரெக்டாக வைக்கணுமா? ஆமாம். எப்படி வச்சிங்க? ஓ, இது பேக் வந்து ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். ஓகே, டன். இப்போ இந்த கிளிப்புகள் எல்லாம் போடணும். இருங்க, அந்த கிளிப்பு எப்படி போட்டீங்க? கிளிப்பிங் இருக்கு. நான் மேலே தூக்கி இந்த மாதிரி போடுங்க, போதும். இப்போ இந்த கிளிப்பு வந்து கலண்டுருச்சு. கமான், எப்போ போல லைட்டாக மேலே தூக்கி கீழே நான் ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பட்டனில் ஸ்டார்ட் பண்ணுறதுனா இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு டவுட் இருக்கும்ல. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒயரை வந்து இழுத்துட்டேன்னா இங்கே பார்த்துக்கோங்க, ஒயர் இழுத்தாச்சு. கீழே போட்டுருங்க ஒயரை. கீழே போட்டாச்சு. இப்போ அந்த பட்டனை வந்து அமுத்துறாங்க. அதுவே ஒயரை உள்ளே எடுத்துட்டு இது மாதிரி போயிடும் இதுக்குள்ளார. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அது இல்லாமல் இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம ஒயர் வந்து 3 மீட்டர்ஸ் வரைக்கும் வரும். இந்த எல்லோ வந்து ஒரு வார்னிங் மாதிரிங்க. இதுக்கு மேலே நீங்கள் இழுத்தீங்கன்னா வந்து ஓகே, டன் டன். அதுக்கும் மேலே வந்து ஒரு 1/2 மீட்டர் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இழுக்க முடியாது. இல்லைங்கன்னா ஒயர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு 3 மீட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ இவ்வளோ ஒயர்ஸ் வந்து வெளியே வந்துருச்சு. இதை வந்து இப்போ இந்த பட்டன் அமுத்தணும்னு சல்லுன்னு அதுவே உள்ளே போகும். இருங்க, பட்டன் அமுத்த ரெடியாக இருங்க. ஓகே, அமுத்துங்க. வாவ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போயிடுச்சு.